ஹேட் அ பர்பஸ் அண்ட் இவங்களாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா லவ் ஹண்டர். ஐ திங்க் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட முடியும். கண்டிப்பாக சவுண்டெல்லாம் நிறைய கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி டயாங்ஷிக்கு போட்ட ஒரு டூ ஷாட்டோட பேலன்ஸ் இன்னொரு பார்ட் போடணும். அது வந்து நான் சூன் போடுறேன். ஓகேவாடா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, போக போக எல்லாம் சரியாகும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனில் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா. எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லாமல் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம். மேபி இது ஒன் ஷாட் இல்லை 2 ஷாட் அப்படி போயிட்டே இருக்கலாம். பார்க்கலாம். சரி, ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே மச்சான், நான் அவளைனா சத்தியமாக செத்துருவேன்டா. அவள் தாண்டா எனக்கு எல்லாமே. அவள் மட்டும் எனக்கு கிடைக்கல, சத்தியமாக செத்துருவேன்டா. ஏய், மயிறு மாதிரி பேசாத. என்ன பெருசாக நடந்து போச்சு? எதுக்குடா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? தானே என்ன அவங்க அப்பாங்க யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு, அவ்வளோதானே? விட்றா, பார்த்துக்கலாம். இல்லைடா, அவங்க வீட்டை பற்றி உனக்கு தெரியாது. அவங்க சரியான ஸ்ட்ரிக்ட். அது மட்டும் இல்லை, நான் இங்கே இருக்கேன், அவள் அங்கே இருக்கா. இதெல்லாம் நடக்காதுடா, கண்டிப்பாக நடக்காது. நான் இல்லைனாலும் அவங்க ஏதாவது பண்ணிப்பா மச்சான், எனக்கு தெரியும். அவளே போயிட்டா, அதுக்கப்புறம் நான் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது மச்சான்? முடியலடா. 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டோம், சேர்ந்து வாழ தான் முடியல. அட்லீஸ்ட் சாகும்போது கூட 2 பேரும் சேர்ந்து சாகுறோம்டா. என்ன, அவள் ஃபேஸ் பார்க்க முடியாது, அது மட்டும்தான். ஏன் என்ன மச்சான் இது? ஏய், இப்போ எதுவும் மயிறு டைலாக்லாம் விட்டுட்டுருக்க. இப்போ என்ன உனக்கு? அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன். என்ன? இல்லைடா, அதெல்லாம் நடக்கும்னு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணும், அவ்வளோதானே? கூப்பிட்டு வந்து உனக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புரியுதா? தாவம் இல்லாமல் தான் இதெல்லாம் தூக்கி போடு. ஒரு தடவை இந்த கிறுக்கு குமார்லாம் பண்ணிகிட்ருக்காது. என்ன, நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா மச்சான் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், விட்டு தள்ளி. டேய், உண்மையாடா? உண்மையாவா? அவளை கூப்பிட்டு வரீங்களா? ஆனால் அது ரொம்ப கஷ்டமாயிடா. ஏய், அந்த மயிறு வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன அதுக்கடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத முட்டாள்தனம்லாம் பண்ணாத, புரியுது? எவ்வளோ லவ் பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன். என்ன மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க, பத்திரமா பார்த்துக்கோ. இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்க்காத. நல்ல வேலை நாங்கள் வந்தோம். சரிடா, நாங்கள் நாளைக்கே கிளம்புறோம். என்ன? சரி மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய வீடையும் தாண்டி அது ஒரு பேலஸ்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. அந்த வீட்டை சுற்றி நிறைய ஆளுங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வீடே அப்படியே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தோரணெல்லாம் கட்டி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய சொந்தக்காரங்க உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு தடபுடலாம் ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அப்படியே அந்த வீட்டுக்கு மேலே அழகான ஒரு ரூம். அதுக்குள்ளே நீங்கள் தான் அழகாக ஒரு பாவாடை சட்டை போட்டு ரெட்டை சட்டைலாம் பின்னி காலில் வேற கொலுசு அதை ஆட்டிகிட்டே உங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அடியே, இந்தாடி, மகாராணி கீழே வந்து சாப்பிட மாட்டீங்களோ? உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஊட்டி தான் விடணுமா? எனக்கு கீழே வந்து சாப்பிடணும்னு தோணலை, அதான் உன்னை மேலே எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஏன் மகாராணியால் ஊட்டி விட முடியாதோ? இந்த வாய்க்கொழுப்பு கொன்று குறைச்சல் இல்லை. பாட்டி என்ன பண்ணுறா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி இருக்கா பாரு. ஐயோ கிளவி, அது ஏன் ஞாபகப்படுத்துற? அச்சோ, அதை நினைக்க கடுப்பாக இருக்கு தெரியுமா? நாளைக்கு இங்கேருந்து வேற வீட்டுக்கு போகிற பிள்ளை இப்படியா இருக்கணும்? உங்கள் அப்பா என்னத்தை தான் வளர்த்தானோ அதே கேள்வியை தான் உங்ககிட்டையும் கேட்கணும். என்னதான் பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? எல்லாமே அவர் இஷ்டத்துக்கு தான் ஆடணும். ஏன் கிளவி, உனக்கு தான் அறிவில்லை, உன் பிள்ளைக்கு அறிவில்லை. பாரு, நானே குழந்த மாதிரி இருக்கேன், என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் அடுக்குமா? அதுவும் மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நல்லாவா இருக்கா? ஏண்டி, அவனுக்கு என்ன குறை? என்ன குறையா? என்ன குறை இல்லை சொல்லு? மழை மாதிரி கண்ணாடி போட்டுட்டு, அதுவும் ஷர்ட் பட்டனை இங்கே வரைக்கும் போட்டிருக்கான். ஐயோ, ஃபார்மலாக ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு,
சொல்லுங்க மாமா அப்படின்னு அப்படியே பணிஞ்சு பணிஞ்சு பேசுறது எங்கள் அப்பா கிட்ட. அச்சோ, சரியான பணம் கிளவியாவேன் பாருடா. வேற உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணுமா? எனக்குள்ளெல்லாம் நிறையா இருக்கு. சொன்ன உனக்கு என்ன புரிய போகுது? கிழவி, கில்லி படம் பார்த்துருக்கியா? ஆமாம், உனக்கு என்ன தெரிய போகுது? அதில் அத்தனை பேருக்கு முன்னாடி த்ரிஷாவை விஜய் சூப்பராக கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி தைரியமான ஆம்பளை வேணும். அவனை பார்த்தாலே எல்லாரும் அப்படியே பதுங்கி பயந்து போகணும். நானும் அவனும் நடந்து போனா இவளுக்கா எப்படிப்பட்ட புருஷன் அப்படின்னு எல்லாரும் பொறாமப்பட்டு கண்ணு வைக்கணும். அந்த மாதிரி ஆம்பளை வேணும். பாட்டி, இப்போதைக்கு மண்டையில் கொட்டினா? ஆமாண்டி, உனக்கு சீமத்தோரை தான் வரப்போகிறான். மூஞ்ச பாரு, அப்படியே பகல் கனவு கண்டுகிட்டே இல்லாமல் சீக்கிரம் படுத்து தூங்க. என்ன, நாளைக்கு உங்கள் அப்பா பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். இவ்வளோ வருஷம் உன் தொல்லையை தாங்கினதே பெருசு, மூடிட்டு படிடி. பொடி கிளவி, உனக்குன்னு தெரிய போகுது. ஓ, அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்து புரிண்டுட்ருக்கீங்க. கனவுன்னு சொல்லிட்டு போகுது கிளவி, அதுக்குன்னு தெரிய போகுது. நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஹர்தர் அலி மாதிரி குதிரைலாம் வர வேணாம், ஒரு பைக்கில் வந்து என்னை கூட்டிகிட்டு போனால் போதும். அச்சோ, எனக்குன்னு இருக்கிறவன் எங்கே இருக்கானோ, எங்கே பிறந்திருக்கானோ, என்ன பண்ணிகிட்ருக்கானோ ஒன்றும் புரியலை. நாளைக்கு வேறு கல்யாணமா? கடுப்பாக இருக்கேன். பேசாமல் ஒயன் ஓடி போயிடலாமா? வேணாண்டி, நம்ம வீட்டு சவரெல்லாம் கண்டிப்பாக எகிரி குதிக்க முடியாது. என்ன பண்ணுறது? அச்சோ கடவுளே, நாளைக்கு எப்படியாச்சு அந்த புட்டி கூட நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டிடு ப்ளீஸ். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உன்னை. அப்படியே மறுநாள் ஆகுது. இன்னைக்கு தான் உங்களோட கல்யாணம். ஸோ எல்லாருமே உங்களை எழுப்பி அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கா செம்ம கடுப்பாகுது. ஸோ கடுப்புலேயே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. கடவுளே, யாராச்சும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தினா சூப்பராக இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு தெரியலை. கடவுள் மாதிரி வந்து யாராச்சும் நிப்பாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயன், இங்கே பாருமா, போதும் எனக்கு. இதுக்கு மேலே யாரும் என்னை ரெடி பண்ண வேணாம். என்ன பண்ணுறது? போச்சு, அவ்வளோதான் போலியே. ஹர்தர் அலி கனவுலாம் வேஸ்ட்டு. நமக்காக எந்த ராஜகுமாரனும் வரமாட்டான். போச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்களும் புலம்பிட்டே ரெடி ஆகிட்ருக்கீங்க. டி மச்சா மச்சா மச்சா, கையப்படுறா. என்னடா ஏற முடியலடா. இந்த பர்தேஷ் நாய் வீடு கட்டினான்னு தெரில, ஜெயில் வாசல் சோறு மாதிரி தண்டி கட்டி வச்சிருக்கான். டி மச்சா ஒரு கை புடுறா. அப்போ ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே ஏஜோட கையை பிடிச்சி மேலே தூக்குறான். மச்சா ரொம்ப தேங்க்ஸ்டா. இது போட்டனா அந்த இடத்துல என்னடா விளாண்டுட்ருக்க? இதே விளாண்டுட்ருக்கேனா? டேய், இதுதான்டா சொன்னேன் வாசல் வழியாகவே வரலான்னு. வந்துருந்தா வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி வெத்தலை பாகு வச்சு அழைச்சிருப்பானுங்க. டியா மச்சான், வாயில் குத்திடுவேன். இந்த அட்ரஸ் தான் அவன் சொன்னான். டேய், இது வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளையை எங்கடா போய் தேடுறது? வீடை கட்டுச்சுன்னா மைசூர் பேலஸை கட்டி வச்சுருக்கானுங்க. அண்ணா மச்சான், சரியான ஆளுடா. செம்மத்தை தான் பிடிச்சிருக்கான். ஆமாம், இதை ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம் பாரு. வந்து தொலை. இப்போ உங்கள் ரூம்குள்ளே உங்கள் அப்பா வராரு. இல்லைம்மா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுடா, பாரு. ஐயோ, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இருக்குண்டா, இருக்கும். சின்ன பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சல சொட்ட மண்டையா, உனக்கு அப்படிதான் இருக்கும். உன்னை அப்பங்காரா உன்னை இப்போ வர்ற கோவத்துக்கு இந்த ஜன்னல்லேருந்து பிடிச்சி தள்ளி விடலாம் போல இருக்கு. அச்சோ அப்பா. என்னடா, இதுக்கடுத்து நீ எதுக்கும் அழகக்கூடாது. அதான் அழுக வச்சுட்டேன்டா, அப்புறம் என்ன எதுக்கும் அழுகக்கூடாதுன்னு சொல்கிற? உன்கிட்ட நான் எப்படி கேட்குறது? ஐயோ அப்பா. என்னடா? என்ன அப்பா? நான் எங்கேயும் போகல, நான் உங்கள் கூடயே இருக்கட்டா? அப்போ உங்கள் அப்பா மூஞ்சே மாறுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ கேட்கக்கூடாதுன்னு தான் இன்டெரக்டாக கேட்டேன். இந்த ஆள் என்னை எப்படி முறைக்கிறான்? அப்பா, அது இல்லை, உங்களெல்லாம் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை, அதான் கேட்டேன். லூசு மாதிரி கடைசி நேரத்தில் பேசாமல் சீக்கிரம் வாக்கில. யாருடா லூசு? நீ தான் லூசு, சொட்ட மண்டை. என்னடி பெறாக்கு பார்த்துட்ருக்க? சீக்கிரம் ரெடியாகு. எனக்கு தெரியும் கேள்வி, நீ தயவு செஞ்சு போயிடு. மச்சாண்டி, சுற்றி ஒரே இடத்துல சுற்றிட்டுருவோண்டா. எவன்கிட்டயாச்சும் கேள்றா பொண்ணு ரூம் எங்கே இருக்குன்னு. எதுக்கு? சிறப்பால் வச்சு சாவடிக்கணுமா? நீ பாரு மயிறு
வைக்கிற மாதிரி பேசாமல் மூட்டை அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். டே தனியாக விட்டு போகாதடா. விட்டியா அதானே பிரச்சனைன்னு வந்துட்டு கழட்டி விட்டு போயிடுவானுங்க. ஐயோ நான் போய் எங்கன்னு தேடுறது, தெரியாத நாட்டுக்கு கூட்டு வந்து இந்த பச்சை பிள்ளைய பாடா படுத்திட்டு இருக்கான். இவனுங்க வேற கெடா மிசையாக இருக்கானுங்க. சரி வா போகலாமா? நீங்களாம் போங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன். என்ன எவ்வளோ நேரம் கழித்து வர போகிறேன்? சீக்கிரம் வா, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்கல்ல. ஐயோ பாட்டி, இது வருது, இதுக்கு கூடவா எல்லோரும் நிற்பீங்க? போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஐயோ படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு கதவு கிட்ட போகிறீங்க. அப்பாடா எல்லோரும் போயிட்டானுங்களா? செம்ம ஓடி போயிட வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. இதுக்கு மேலே இங்கே நின்று அவ்வளோதான், அந்த புட்டிக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. வாழ்க்கையே வீணாக போயிடும். ஓடி போனாலும் பரவாயில்ல, நம்ம மானதானே கப்பல் ஏறும், நம்ம குடும்பமானமும் கப்பல் ஏறும். இருந்தாலும் பரவாயில்லடி. அப்படியே பேசிட்டேன், டோரை லாக் பண்ணலான்னு அப்படியே கதவு கிட்ட போகிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் கையை யாரோ பிடிச்சு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கதவுலேயும் உங்களை பின் பண்ணுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மூச்சே இல்லை. நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஓய் அப்போ இந்த சவுண்டு கேட்டு அப்படியே உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனோட கை அப்படியே உங்கள் மவுத்தில் இருக்குது, அவனோட கண்ணு உங்கள் கண்ணு பக்கத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட உங்கள் 2 பேருக்கும் கேப்பே கிடையாது, அந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கான். யார் இவன் இவ்வளோ அழகாக இருக்கா? ஓயன் என்னடி, ஆபத்தில் இருக்கும் போது ஏஞ்சல் தானே வரும், இது என்ன பிரின்ஸ் மாதிரி வந்து நிற்கிறான், அதுவும் அவனோட கண்ணு. ஐயோ என்ன எப்படி இருக்கா? நீங்கள் அவனையும் அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. முதல் தடவை இந்த மாதிரி பையனை பார்க்குறேன். இவனை பார்த்ததும் ஃபாலின் ஆகிட்டேன். என்ன கண் இவனுக்கு! ஐயோ அவனுக்கு அழகாக இருக்குது, அந்த லிப்ஸு கீழே இருக்கிற மோல். ஐயோ நான் ஏன் இவனை இன்ச்சாக ரசிக்கிறேன். இப்போ ஜங்கு உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு உங்கள் முன்னாடி எப்படி கையாடுறான். ஓய் ஒன்னதான், நீ தானே நீ தானடி? நீ பாரு, எதுவும் கவலைப்படாதுல்ல, இந்த கல்யாணம் நடக்காது. எதுவும் பேச வேணாண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை எப்படியாச்சும் இங்கே கூப்பிட்டு போயிடுறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எதுவுமே அவன் கேட்கல, உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து ஓடிட்டுருக்கான் வெளியே. நீங்கள் சுற்றி என்ன நடக்குது எதுவுமே பார்க்கல, அவனை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. யாருக்கு தெரியாமல் பதுங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஏய் இருடி. ஐயோ என்ன இப்படிலாம் சொல்கிறான், இவன் இன்னும் என்னை பைத்தியமாக்குறான். இன்னும் பண்ண உன் மேலே ஃபால் ஆகிட்டே தாண்டா இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கான். ஏன் இந்த மாதிரி பையனை பார்த்து வழியிறதுல தப்பே இல்லடி. ஐயோ அதுவும் இந்த ஒயிட் ஷர்ட்டில் பிரின்ஸ் மாதிரி இருக்கான். இவன் கூட நிற்கும் போது பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏய் போயிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் சிரிச்சுட்டே அவன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரில, சுற்றி அவன் மட்டும்தான் தெரியுறான். அவனை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் சொந்தக்காரரில் ஒருத்தர் உங்களை பார்த்துடுறாரு. ஒயன் தானே அது, எங்கே போயிட்டுருக்க? ஸோ இந்த சவுண்டு கேட்டோன்னே சில பேர் அப்படியே உங்களை பார்த்துடுறாங்க. இதை பார்த்ததும் ஜங்கோக்கு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹே வாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே உங்கள் கையை பார்க்குறீங்க, அவனோட கைக்குள்ள அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுட்டே உங்களோட வெட்டிங் கவுனை தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லெகன்காக தான் போட்டிருக்கீங்க, அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அவன் பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. ஐயோ என்னை எவ்வளோ அழகாக கடத்திட்டு போகிறான். சும்மா தான் கேட்டேன் கடவுள்கிட்ட, உண்மையிலே அனுப்பி வச்சுட்டாரு. அதுவும் இவ்வளோ அழகாவா?
ஐயோ ஒயன், நீ ரொம்ப லக்கிடி. இப்போ அங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது நீங்கள் ஓடுறது. இது இந்தியானால அருவா அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட ஆளுங்க அப்படியே துரத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டும் ஜங்குக்கு இன்னும் ஸ்பீடாக ஓடுறான். அப்போது கார்டன் சைடு ஒரு சந்து மாதிரி இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போய் அப்படியே உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிறான். ஏய் முன்னாடி ஏதோ கையில் கத்தியெல்லாம் எடுத்து துரத்துறானுங்க. சே, இதுக்கு தான் அவன் சொன்னானா, அல்லவால நான் வந்தது. நீ பாரு, எதுவும் பயப்படாதுல்ல, உன்னை சேஃபாக இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவேன். நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? ஐயோ, எதுக்கு நான் இவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன்? உன்னோட பர்ஃப்யூம் ஸ்மெல் என்ன தூக்குது. என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன்? இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட எடுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்குது. ஆனாலும் இன்னொரு பக்கம் தூரமாக அவனை ரசிக்கிறதே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அவன் கண்ணை பார்த்து பேனு சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் சடனாக திரும்பி என்ன போயிடாங்க போகலாமா? என் கை பிடிச்சிக்கோ, வா. ஓகே. இப்போ உங்கள் வீட்டில் தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் வீடு வேறு ரொம்ப பெரிய வீடா, அதனால் அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரில. அங்கே போனால் மாட்டிப்போம், இப்படி வா, என்ன வா அப்படின்னு சொல்லி இப்போ அவனோட கை நீங்கள் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. தம்பி ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ கேட்டாமி கிட்ட வரானே. அங்கிள் ஆன்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மா யாரு நீ? அது வாட்டர் கேன் போட வந்தேன் அங்கிள். ஸோ பைக்கில் வளரதுடா, அது தண்ணி கேன் போட வந்தேன் அங்கிள். என்ன உன் மூஞ்ச பார்த்தா சரியில்லையே. ஏய் இதை யாருன்னு விசாரிங்கடா. ஐயோ இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்கே இருந்தா அவ்வளோதான், உசுறு உத்தரவாதம் கிடையாது, ஓடுறா அப்படின்னு சொல்லி ஏஜி பயங்கரமாக வந்து ஓடிட்டு இருக்கான். அவன் பின்னாலே 2-3 பேர் அப்படியே துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு செம்ம கடுப்பாகுது. டேய் கேட்டெல்லாம் இழுத்து சாத்துங்கடா, எல்லா கேட்டையும் அடைங்க, எப்படி வெளியே போகிறான்னு பார்க்குறேன். இப்படி சொன்னதும் எல்லாரும் அப்படி கேட்டெல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்கள் 2 பேரும் ஓடுறீங்க, இன்னொரு பக்கம் ஏஜே ஓடிட்டு இருக்கான். டேய் மச்சான், பரதேசி நாய் எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் நீ தான்டா இன்னும் விட்டு போன, நான் ஒன்றும் இன்னும் விட்டு போல. மச்சான் எப்படியாவது வந்து காப்பாத்துடா. டேய் இந்த மூலையிலேருந்து அந்த மூலிகை எப்படியாச்சும் கூட்டு போடா. பாரு மச்சான் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுன்னா, நான் இதில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகிறேன். டேய் டேய் அடப்பாவி ஃபிகர் வந்தோடனே நீ கழட்டி விட்டு ஓடுறான் பாரு. பச்சை பிள்ளைய தானா தவிக்கி விட்டு போகிறானே, நீலாம் நல்லா இருப்பியா? இருக்குடா உனக்கு அங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவங்களாம் வேற கிட்ட வந்துட்டுருக்காங்க, என்ன பண்ணுறது? அது நீ எதுவும் தப்பாக நினைக்கலனா நான் என்ன சொல்லுங்க. அப்போ அவன் எதுவுமே பேசாமல் பின் சைடாக வந்து அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி தூக்குறான். அவ்வளோதான். லெகன்கா தானே போட்டிருப்பீங்க, அதனால உங்கள் ஹிப் அப்படியே நல்லா ரிவீலாக தெரியுது. அதில் அவனோட கை பட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ கோசுது. அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறீங்க. முருகா என்ன ஃபீல் இது? என்னால் சுத்தமாக முடியல. முதல் தடவை ஒரு ஆம்பளை கை என் உடம்புல படுது. ஐயோ என்னால் இப்போ மூச்சு விட முடியல. ஐயோ நான் மூச்சு விடுறதே மறந்துட்டேன். ஐயன் ஓகே, இங்கே பாருடி, உன்னால் முடியும். உனக்கானவன் தானே, உன்னை தொட போகிறவன் தானே, எதுக்கு? என்ன பார்த்துட்ருக்க? அந்த கம்பை பிடிச்சி அந்த பக்கம் ஏறு. ஏறுடி. நீங்களும் அந்த கம்பை பிடிச்சி ஏறி அப்படியே வாலில் உட்காந்துட்டீங்க. ஸோ அவனும் அப்படியே ஒரே ஜம்ப்பு தான், வாலில் உட்காந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே கையை நீட்டுறான், கீழே வா அப்படின்னு சொல்லி. நீங்கள் சிரிச்சுட்டே அவனோட கை மேலே உங்கள் கையை வைக்கிறீங்க. ஸோ அவங்கள அப்படியே இறக்கி விட்டுட்டு சுற்றி பார்க்குறான். ஆளே இல்லாத ரோடாக தான் இருக்குது, ஏன்னா அங்கே உங்கள் வீடு மட்டும்தான் தனியாக இருக்குது. பின்னாடி கேட்டை திறந்து அப்படியே எல்லாரும் வர்றாங்க. வந்துட்டாங்க. வாடி சீக்கிரம் வா. என்ன உங்கள் கையை பிடிச்சு அப்படியே அந்த ரோட்டில் ஓடிட்டுருக்கான். டேய் அவங்கள விடாதீங்கடா, துரத்துங்கடா. சீக்கிரம் வாடி, கிட்ட வந்துட்டாங்க. என்னால் முடியல. என்ன பண்ணுற, சீக்கிரம் வா. இல்லை என்னால் முடியல, கால் ரொம்ப வலிக்குது, இந்த ட்ரெஸ் போட்டு வேற ஓட முடியல. என்ன பண்ணுறது, கிட்டக வேற வரானுங்க. அப்போ பக்கத்தில் கீயோட ஒரு பைக் நிற்கிது. யார் வச்சிருப்பா? வச்சுட்டு இந்த நாயாச்சும் உச்சாடிக்க போயிடுவோம், யாரு கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்து ஒரே ரொட்டேட் தான்
அவ்வளோதான், நீங்கள் வாயை பொழுது அவனை பார்க்குறீங்க. நடி பார்த்துட்டே இருக்கேன், சீக்கிரம் ஏறு. ஏறுடி. இதோ ஏறு. நீங்களும் சிரிச்சிட்டேன் ஏறி அவனோட ஷோல்டரில் அப்படியே கை போடுறீங்க. ஐயோ ஓன், இது என்ன கனவா நனவா? நான் நினச்சதெல்லாம் நடக்குது. ஐயோ என்னால் நம்பவே முடியல. இவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போகலாம் போல இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, போக முடியாது. ஆனால் இதுவே ரொம்ப அழகா இருக்கு. நீ யாருன்னு தெரியல, எதுக்காக என்னை கூட்ட போறேன்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. உன் இழுப்புக்கெல்லாம் நான் வரேன், என்னை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன நீ பார்த்துக்கலைனாலும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை அவன் ஹிப்புக்கிட்ட கொண்டு போய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. சரி ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்ட் என்னடா ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு டைம் இருக்கும் போது தான் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதை நான் விட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்று சேர்த்து போட எப்படியோ 2 வீக்ஸ் ஆகிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி பார்ட்டாக போட பார்க்குறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் டுரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் நிறையா போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வேறு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு என் சேனல் பிடிச்சவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும்டா. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் மனசே விட்டுருச்சு. பேசாமல் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா, அந்தளவுக்கு எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் என்னென்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.